உத்திரமேரூர் வட்டார வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் 117 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டார வருவாய்த்துறை சார்பில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் வருவாய் தீர்வாயம் என்னும் ஜமாபந்தி முகாமில் உத்திரமேரூர் ஒன்றியத்தில் கடந்த ஒரு வாரமாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற முகாமின் நிறைவு நாளான நேற்று உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட திருப்புலிவனம், சாலவாக்கம், குன்னவாக்கம், அரும்புலியூர், களியாமூண்டி, உத்திரமேரூர் பேரூராட்சி உள்ளிட்ட குறுவட்டங்களை உள்ளடக்கிய ஊராட்சிகளைச் சேர்ந்த மனுதாரர்கள் முகாமில் பங்கேற்று பல்வேறு கோரிக்கைகள் குறித்த மனுக்களை காஞ்சிபுரம் துணை கலெக்டர் பாலாஜியிடம் வழங்கினர். உத்திரமேரூர் தாலுகா அலுவலகத்தில் ஜமாபந்தி நிறைவு நாளன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் பாலாஜி வழங்கினார். இந்நிகழ்வில் இலவச வீட்டுமனை பட்டா, உட்பிரிவு பட்டா, கிராமநத்தம் பட்டா, புதிய குடும்ப அட்டை, புதிய மின்னணு குடும்ப அட்டை, இயற்கை மரணங்கள் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகைகள், திருமண உதவித்தொகை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் நலத்திட்ட உதவிகள், சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் நல உதவிகள், வேளாண் இருபொருட்கள், ஜாதி சான்றிதழ், வாரிசு சான்றுகள், மாற்றுத்திறனாளிகள், விதவை, முதியோர் என மொத்தம் 117 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மீதமுள்ள மனுக்களுக்கான தீர்வு 4 வாரங்களுக்குள் துறை சார்ந்த அலுவலர்களின் நேரடி விசாரணைக்கு பின் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என ஜமாபந்தி அலுவலர் பாலாஜி தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் ஜெயவேல், உத்திரமேரூர் வட்டாட்சியர் கருணாகரன், வருவாய் ஆய்வாளர்கள் தயாளன், காமாட்சி, கிராம நிர்வாக அலுவலர்கள் ரஜினி பாஸ்கர், முருகன், ஜாஸ்மின், ஹரிஹரன் உள்ளிட்ட கிராம உதவியாளர்கள், உத்திரமேரூர் வட்டார வருவாய்த்துறை அலுவலர்கள் திரளானோர் பங்கேற்றனர்.